வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பரங்கிக்காய் கறி பண்ண போகிறோம். பரங்கிக்காயை சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பரங்கிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இதை நம்ம சாதம் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அது தவிர சப்பாத்தி பூரிக்கும் சைடில் தொட்டுக்கலாம். இப்போ இந்த கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பரங்கிக்காயில் இந்த தோலை சீவிடலாம். தோல் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த விதைகளோடு சேர்ந்த இந்த நடுப்பகுதியவும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காயை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ண காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி இருக்கும். அது கூட ஒரு 4-5 பூண்டு பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த பூண்டு மிளகாயில் உள்ள காரம்லாம் எண்ணெயில் இறங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டோன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் வதக்கினா போதும். கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துருங்க. காய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துருங்க. இந்த சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். இது சாஃப்டாக குக் ஆகிற வரையும் இருக்கணும். அதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். பரங்கிக்காய் வேகமாக வெந்துடும். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. சிம்லேயே வச்சு நம்ம அப்பப்போ பரட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் பரட்டி விடலாம். திறந்து பார்க்கலாம். பாதி அளவு குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டுடலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக சிம்லேயே வச்சு பரட்டி விட்டு காய் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பரங்கிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.